ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல். வெண்பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதே போல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடாக சாப்பிடும் போது அதில் வெண்பொங்கல் கூட மெதுவடை ப்ளஸ் தேங்காய் சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வறுத்தலாம். லைட்டாக வறுத்தா போதும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டா போதும். பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதே போல் பச்சரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு 1 கப் அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் போட்டால் தான் வெண்பொங்கல் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு 2 நிமிஷம் வறுத்துட்டேன். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, லைட்டாக வறுத்துட்டேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். 2-3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துருங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம சாதத்துக்கு ஊற்றும் போது, தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்யும் போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். வெண்பொங்கல் சாம்பார் சாதத்துக்கெலாம் எப்போவுமே 1 கப்புக்கு 3 கப் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். டோட்டலாக 2 கப்பு. 2 கப்புக்கும் சேர்த்து 6 கப் தண்ணி ஊற்றுறேன். வெண்பொங்கலுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கக்கூடாது. 3 கப்புக்கு அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், கம்மியாக ஊற்றிடாதீங்க. ஆறு கப் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. பொங்கல் வந்து நல்லா குழைய வேகணும். குக்கர் விசில் வந்து சத்து அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியால் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கொலகலன்னு சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஆறுனா இன்னும் நல்லா கெட்டியாயிடும். இப்போ அடுத்ததாக பொங்கல் தாளிச்சிடலாம். பொங்கல் தாளிக்க 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கூடவே இன்னொரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நெய்யும் எண்ணெயும் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீரகமும் மிளகும் தான். ஒரு ஸ்பூன் மிளகு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. லாஸ்ட்டாக ஒரு 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாகட்டும். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முந்திரி நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெண்பொங்கல் எடுத்து கொட்டிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்பொங்கல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் போதும். ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சூடாக சாப்பிடுங்க.
நீங்களே இதே போல் ஒரு வெண்பொங்கல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.